கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை தெரியுமா? ஏன் நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், வைகையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், வைகையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், பல விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன? நிலவா நான் வருவேன் பாவரையோட படுத்திருடி, நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்கள் பிரிக்கவும் முடியுமா? குச்சு குச்சு ரக்கமா வரமாட்டா, கொஞ்சம் பேச பொண்ணு ஒண்ணு தரமாட்டா. சாதி சனம் துங்கலையே, சமகோலி குவலையே. குச்சு குச்சு ரக்கமா என்ன வேணும், கூட சொல்லி இருக்குமா பொண்ணு வேணும். அண்ணே இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது, எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். நல்லா இருக்கு நீ சொல்லக்கூடாது. 2000 பேர் நின்றுக்கிட்டு பார்த்த ஊரில் இப்போ பாரு ரேடியோ கம்பெனியில் வேலை பார்த்த ஆளுங்க மாதிரி. எப்போ நீ செட்டா வைப்ப? தூரத்தில் இருக்க குழாய போனால் அவர் அவ்வளோதான் முடிஞ்சு. வந்தார் ஒரு சாமியார். தம்பி நான் சந்திக்காத நாரதரெல்லாம் இருக்கா சொல்லுண்ணே, சிங்கம்ண்ணே. நீ வள்ளிதர்ம நாடகத்தில் வள்ளிகளை பேச்சாற்றலை வள்ளிகளை அண்ணே உன்ட்ட சொல்கிறேன் பாரு. வள்ளிதர்ம நாடகத்தில் அந்த கதை பாடல் மட்டும் போய் நம்ம ஐயாக்க காலத்தில் நடந்துச்சுனே. அப்போ வள்ளிகளோடு தர்க்கம் செய்தவர் யாருன்னா மிகப்பெரிய ஜாம்பவான் நாடக உலகத்திலே வரிச்சூர் பழனியப்பேன். தாத்தா வரிச்சூர் பழனியப்பேன். ஒரு பிள்ளைக்கும் தெரியல, கைதட்டவே இல்லை. அவர் தான் வரிச்சூர் பழனியப்பேன் வீட்டில் கப்ளிங் விளாண்டவர். கப்ளிங் விளாண்டாரா? புதுக்கோட்டை முத்தப்பா அவங்க சித்தப்பா. சொல்லுண்ணே. இவங்க நாளைக்கு போய் பிள்ளைகளை கட்டி பிடிக்கிறத பூரா டோரேஜ் பண்ணி நாளைக்கு காலையில் போய் பரிச்சு எழுதுங்கப்பா, 100க்கு 100 வாங்குவே. இவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க, எத்தனை உள்ள குடியை கெடுக்க போகிறாங்க. ஓகே ப்ரோ. இப்போ வந்தாரு அஜித் குமார். ஆமாண்ணே. அவர் வந்து மைசன் மகன் என்னுடைய மகன். புத்ரு சின்ன புத்ரு, ஆனால் கிருசு கட்ட ரயில். அவன் 5:30 வாடுறேன், நீ பிறகு பையன் 2:30 வாடுற. பயவுள்ள தலையில் அடித்தாலும் பேனு வருதா? கேட்க மாட்டேங்குது. எம்பிஎஸ்சிட்ட சொல்லி தான் அமுச்சு விட்டியா? அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. பாட்டு பாட எம்பிஎஸ்சி என்ன பாட்டு பாடுவார்? திப்பலச்சவப்பா அவன் தாண்டா நாடகத்தை கடத்துவேன். இந்த பாட்டை பாடினே 8 பேர் மாட்டி 12 கிலோ வெத்தலையும் திங்காம நீ ஊற விட்டு போக மாட்டேன். ஓ, நீ வச்சுக்கிட்டு அந்த நாடகம் நடத்தி நான் ஜலுப்புட போப்பா. நல்லா குருவி ரொட்டி பொம்மை மாதிரி இருந்துக்கிட்டு என்ன நாரதரு கனகத்தில் பாட்டு என்னையா பாட்டு பாடும் போதே கலை கீரி குறுக்க வந்துட்டேன். விளங்க மாட்டா அண்ணே, ராகத்தோட பாடுங்கண்ணே. கனகத்தின் பாட்டுதான் கனகத்தில் பாட்டும் பாடும் சாமி என்ன யார் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மண்டை சிறிய கொண்டை மண்டை மேலே கொண்ட ஓட்டு பாட்டு பாடி இந்த வனத்துக்குள்ளே வந்து எங்களை பார்க்க வந்த ஜாமி. இந்த ஜாமி இன்னும் கோரி கொத்துறாண்டா பாட்ட கொத்துறேன். புத்ரு புத்ரு வாங்க ஜாமி.
குட்டி புத்துரு சேவிங் பண்ண காது இல்லையா? இடமே நம் வாழ்விற்கான சமரசம் கொள்ளாமோ இடமே ஆண்டி இங்கே புரட்டாசி ஆண்டி இங்கே அரசனும் இங்கே ஆண்டி இங்கே அரசனும் இங்கே அசடனும் இங்கே அறிஞர் இங்கே அசடனும் இங்கே அறிவோனபினும் முடுவாதங்கே அறிவோனபில் தூங்குவதங்கே ஆகையிலே வாழ்விற்கான சமரசம் உள்ளாவோ இடமே நம் வாழ்விற்கான சமரசம் கொள்ளாவோ இடமே சாதியில் மேலூர் என்றும் தாழ்ந்தவர் கீழோர் என்றும் வேதமில்லாது எல்லோரும் முடிவே சேர்ந்திடும் காடு எல்லோரும் முடிவே சேர்ந்திடும் காடு ஆகையிலே இதுதான் நம் வாழ்விற்கான சமரசம் கொள்ளாமோ இடமே நம் வாழ்விற்கான சமரசம் கொள்ளாவும் இடமே சமரசம் சம்சாக்குள்ள உருளைக்கிழங்கு பட்டாணி ஹரிச்சந்திரா பாட்டு எல்லாம் சமரசம் உலாவும் இடம் அற்புதமான சமரசம் அப்படின்னா என்னன்னா எல்லாரும் ஒற்றுமையான பாடல். என்னங்கய்யா நீங்க வேற தூக்க வச்சுல ஏன் எந்திரிச்சிய? ஹரிச்சந்திரா எதுக்கு அடிச்சு பிடிச்சான பாட்டு எழுதியிருக்காங்க. சங்கரதாஸ் சாமியில் வந்து இந்த பாட்டு எழுதவே கிடையாது. ஆமா ஐயா, எல்லாமே இருந்தாத்தே அது நாடகம். ஆமா, ஒரே போட்டு பாடிக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தா அது அருவை. இயல் இசை பேச்சு எதுப்பா மயிர்மேனே என்ன சாமியா? என்ன சாமி கவட்டைக்குள்ள கை ஊட்டிய எதுவும் தென்பட்டுச்சா? நீ மூடு. யாரையா நீ? அதுக்கு தான் சொன்னேன், கேசரியை திண்டுக்கிட்டு சட்டிக்குள்ள வைக்காது எறும்பு கடிச்சு. யாருன்னு பகிரங்கமா கேட்குறேன். நீ பயிரமா கேளு, இல்லை பயிர் அவிச்சிட்டு கேளு. பயிர் மெதுவாக கேளுங்க. இருக்கிற 10 பேர்த்தையும் வெட்டி விட்டு தெருவில் தெரிய போறியப்ப மெதுவாக பேசு. எங்கள் ஆத்தாக பூரா உட்காந்துருக்கு. இதுக்கு தானே போன மேடையில் மூக்கை கிளச்சிக்கிட்டு அரைச்சேன். என்னங்கடா அப்படியும் மெதுவாக கேளுங்க. யாருங்க நீங்க? அப்பா இருக்காருல்ல, அப்போ நீங்கள் சொல்ல. சரி சரி சரி, மாடு மாதிரி திரும்பக்கூடாது என்கிட்ட. சரி சரி. அப்பா இருக்காருல்ல. இருக்காரு. யாரப்பா? எங்கப்பா? எங்க அப்பா சொன்னேன். உங்க அப்பாவா? சரி, யாருன்னு கேட்டே இல்லை. ஆமா, அப்பா போய் அம்மா. சரியா இருக்கட்டும். உங்க அப்பா என்ன வர்றதே இல்லையா? எங்கயா உங்க அப்பா? காண வந்து கிடக்காரு வீட்டில். பாடுறா ராகம் பாடுறா. பெரிய உன்னிகிருஷ்ணன் போ முண்ட. நீ சாமியார் மாதிரியா வந்திருக்க. அப்புறம் வேற பாலுகாட்சி வீட்டில் நிலமாவளையை தூக்கி போட்டு வந்துக்கிட்டு. வாடா மலர் மாலையா? போப்பா, புது மண்டபத்தில் 70 ரூபாய்க்கு பாஞ்சிக்கிட்டு கிடந்த வாடா மலர் மாலை முகர. சரி, யாருன்னு சொல்லுங்க. அப்பா போய் தான் அம்மாவை பொண்ணு கேட்கும் போதே பெரியப்பாவை கட்டினது. அப்பா வீட்டு அம்மா பொண்ணு கேட்குற பெரியப்பா கட்டினாரா? அப்போ தெரிஞ்சா என் குடும்பம் உனக்கு என்ன தெரியும்? சரி சரி, குடும்பத்துக்குள்ள தலையிடாது, அதை சீத்து குண்டக்க மட்டக்க ஆயிப்போம். அது இருக்கட்டும். ஏண்டா உலகத்தில் எவனுக்காவது இப்படி மீசை இருக்குமாடா? ஆடா அறிவட்டவனே, உன் முகரைய பாரு. இது மீசை கிடையாதுங்க. நீங்கள் கூப்பிட்டு உடனே ஓடியாந்தேன். எங்கள் அப்பத்தா கோலமாவை ஓட்டு வச்சு மூக்காந்தண்டை அடிச்சிச்சு பொத்து. சரி, அப்பாவை போய் பொண்ணு கேட்க போனாங்கல்ல. அப்பா பெரிய அப்பா போய் அம்மாவை பொண்ணு கேட்கும் போதே அம்மாவோட அம்மாவை அப்பாவை கட்டினது. அம்மாவோட அம்மாவை அப்பாவுக்கு கட்டினாடா? அட மானங்கட்ட வேலை. மானங்கட்ட வயனதே வேலுச்சாமி உலக்கு எடுத்து அடிச்சது. அடிச்சு விட்டானா? அடிச்சு விட்டேன். அப்பத்தான் கோவிந்த முண்டாட்டி மாசமானது. கோவிந்த முண்டாட்டி மாசம் ஆகிறதுக்கு
கேரளாவுக்கு செம்பரியாட்டு புழுக்க ஏத்துறவர். யார் இது? எத்தனை மூடை மஞ்சூரில் இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டார். சரி, அவனை யாரா தூக்கத்தில் எழுப்பி விட்டவன்? கோவிந்த முண்டாட்டி மாசமாகிறதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? எங்க ஐயா இருக்கார்ல, ஐயா, ஐயாவோட அப்பத்தாத இருக்குல்ல, ஐயாவோட அப்பத்தா. ஆமா, அந்த அப்பத்தாதே எங்க அப்பாவுக்கு சம்சாரமா வந்தது. மானம் கட்டவன, என்னடா முறை சொல்ற நீ? சரியா தாயா பேசுறேன். ஐயாவோட அப்பத்தாவா? அப்பா இப்ப சொல்றேன் பாரு. சொல்லு. எங்க அண்ணன் இருக்காருல்ல. சரி, இருக்காரு. எங்க அண்ணனோட கூட பிறந்த அதான். இது யாரு வந்துட்டு போகுது? முனி ஓட்டம் மாதிரியா? முனி ஓட்டம் கிடையாதுங்க. இன்னும் 30 ரூபா சம்பளத்துக்கு வந்து போவேன். காசு சம்பளம் போடுற நேரம் வந்துச்சுல, வருவேன் அனத்திக்கிட்டு. சரி சொல்லுங்க. போடா. சரி சொல்லுங்க. எங்க அண்ணன் இருக்காருல்ல. உங்க அண்ணன் இருக்காரு. அண்ணன் எத்தனை உடனே அண்ணன் இருக்காரு, அண்ணன் இருக்காரு. அடுத்ததான் சொல்லுடா சாமி. சொல்லே மாட்டேங்கிறாரு அந்த ஆளு. ஓ முகத்துக்கு இந்த மீசை அதிகம் அதானே. அண்ணே இடது பக்கம் கம்பி தெரியுதுன்னே. சரி சொல்லுங்க. என்னதான் சொல்றீங்க? யாருன்னு கேட்ட என்ன சொல்லவே இல்லையா? யாருன்னு கேட்டு என்ன பண்ண போறீங்க? ஒரு 5 ஏக்கர் பஞ்சு வைக்க போறீங்களா? என்ன கேக்குறீங்கல்ல? யாரு? நான் உங்களை கேட்கல. இங்கோடு போங்க, உங்க சொல்லி பார்த்துட்டு யாருன்னு கேட்டு என்னதான் பண்ண போறியா? வந்தாரை வாழ வைப்பது தமிழ் பண்பு. ஆமா, தமிழ் பண்பு. யார் என்னன்னு தெரியாம எப்படியா பேச முடியும்? நீவாடு பேச. ஏன்னா இடத்திற்கும் உமக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த பெரியம்மா எங்க மாமனுக்கு வாக்கப்பட்டிருக்கு. உங்க பெரியம்மா உங்க மாமனுக்கு வாக்கப்பட்டிருக்கு. என்னடா அது? என்ன அவன் தான் நீ அவனை கூட பெருங்கொண்ட விசாரிப்பாருக்கு. இவரு எங்க அண்ணன். இவர் உங்க அண்ணன். அவருக்கு நான் தம்பி. சரி, இவ தங்கச்சி தான் நான் கட்டியிருக்கேன். புரியுதா புரியலையா? இவரு உங்களுக்கு அண்ணன், இது தம்பி. தம்பி உங்க தங்கச்சி அவர் கட்டியிருக்காரு. ஆமா, நல்ல மச்சனே. குடும்பம். சரி, சொத்து பத்தியா? சொத்து பத்திரம் சொல்லியா? சொத்து மொட்டை நாக்கு முண்டை. சொத்து எல்லாமே அதுதான். சரி இருக்கட்டும். கம்பி நல்லா தெரியுதுன்னு. புடிஞ்சு எரிஞ்சு விடுறதா? இடம் என்ன இடம்? இடம் இது டைல்ஸ் போட்டுருக்காங்க. வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். வேலி என்றால் என்ன? வேலி என்றால் சாரம். வேலி என்றால் வேலி. கல்லுக்கால ஊண்டி கம்பியை கட்டுறது வேலி. அடா நீல் வேல்விடா. வேலி என்றால் யாகம்யா. யாகம். யாகம் யார் நடத்துவா? மூட்டம் போடுறவங்க. அவர் கிடையாது. மூட்டம் போடுறோம். சீனுக்கார மூட்டம் போடுறோம். பொத்தி வச்சிருவாங்கடா. இது கிளு 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 எரிய விடணும். எண்ணெயை ஊத்தி 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 ரொம்ப ஊத்தாதயா. எரிய விடணும். அதுதான் யாகம் யாகம் யாகம். கம்பி நல்லா தெரியுது இடத. அந்த யாகம் தவம் யார் செய்வா? என்னை போன்ற முடிவு. சரி, ஓ இடங்கறிய ஓ இடத்துக்கு அத்தாச்சி வச்சிருக்கியா? எங்களுக்கு இது பழக்கமே அது. நாங்க அத்தாச்சி எத்தனை பேர் வச்சிருக்கோம்? இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது? இதுக்கு முன்னாடி எங்க தாத்தா வச்சிருந்தாரு. எங்க தாத்தாவுக்கு பின்னாடி எங்க பெரியப்பா வச்சிருந்தாரு. எங்க பின்னாடி தாத்தாக்கு பின்னாடி பெரியப்பா. பெரியப்பனுக்கு பின்னாடி எங்க அப்பா வச்சிருந்தாரு. எங்க அப்பனுக்கு பின்னாடி பிரசன்ட் வச்சிருந்தாரு. பிரசன்ட் பின்னாடி கிளர்க்கு வச்சிருந்தாரு. இப்ப நிர்வாக அதிகாரி. நல்ல குடும்பம்டா. ஒரு ஒம்பளை எத்தனை பேர் வச்சிருந்திருக்கீங்க? எந்த அத்தாச்சி கேக்குற? என்னமா சொல்றாரு? அண்ணன் பொண்டாட்டி அத்தாச்சி தாய் மாறிடா. அறத்துக்குரிய அத்தாச்சி பட்டா. இட்டன்னா போடணுமோ? இட்டன்னா போடணும். சாட்சி பட்டா. நீ சாமியாரா இல்ல பாடம் நடத்துற? கேள்வி கேட்கணும். நான் வந்துட்டேன். என்ன வேணா கேளுங்க. கேள்வி கேள்வி கேட்டு பாரும். கேட்டு பாரும். உமக்கு என்ன தெரியும்? இது என்ன தெய்வம்? காளியம்மன். காளியம்மன். காளியம்மன் எப்படி உருவானுச்சு சொல்லு. ஊருக்கார சிலையை கொண்டு வந்து வச்சு கும்பிடு. கிடையாது. சிற்பி செஞ்சாரு, அது உருவானது. காளியம்மா யாரு என்றால்? யாரு? காளியம்மா யாருன்னா நம்ம மாமனோட பெரியம்மா. ஏலே இந்த காளியம்மாடா ஆத்தாடா. சாமியை கேக்குறேன் புராண ரீதியா. நான் சொல்றேன். பத்திரகாளி எப்படி உண்டானுச்சு? 11 காளியே உருவாயிருக்கும் போது பத்திரகாளி உருவாக கூடாதா? நீ லூசா இல்ல நான் லூசான்னு தெரியல. இருங்க நான் சொல்றேன். சொல்லுங்க. பத்திரகாளி அப்படின்ட்டு நல்ல கொஸ்டின் தான். நல்ல கேள்விதான். சொல்றேன். நீ சரி சொல்லு. சிவன் என்பது அவர் கேட்டது பத்திரகாளி. சத்தியமா நீ சொல்லிட்டே எனக்கு சம்பளம் வேண்டாம். சொல்றேன் பாரு. சிவன். நான் கேட்டது காளி. சொல்லுவாரு என் தம்பி சொல்லுவாரு. குறுக்க பேசக்கூடாது. அப்புறம் நான் எதுக்கு? சிவன் கைலாசத்திலே. கைலாசத்துல என்ன பண்றாரு? கைலாசத்துல முறுக்கு வித்தாரு. சிவன் உடுக்கை எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்.
ஏரியா சொல்ல தெரியாதா? சிவன் முதல்ல ஆடி இடம் தில்லையிலே மேடையில் ஆடினார். மேடையில் தில்லையம்பல நடராஜா. அந்த மாதிரி தில்லையில் ஆடிக்கொண்ட பொழுது அங்கே வந்தாள் ஆதிபராசக்தி, சத்தியாகப்பட்டவள். சத்தியனுடைய மறு உருவந்தான் இந்த காளியம்மன். கைவிடியா அற்புதமான விளக்கம். இது இது வந்து எப்படின்னா ஒரு 10% தான் ஏற்றுக்கிற முடியும். உனக்கு சம்பளம் வேணுமா வேணாமா? எனக்கு வேணாங்கிறேன். நீ சொல்லிட்டீங்கன்னா எனக்கு சம்பளமே வேணாங்கிறேன். பார்வதியோட அவதாரம் தான் காளி மாரியாத்தா. பார்வதியோட அவதாரம் தான். பார்வதி அந்த அவதாரம் எப்படி உண்டானது? அது அந்த அம்மாட்ட போய் கேளு. அந்த என்ன ஆளு எவ்வளவு சொல்லியிருக்கேன். என்னடா நேத்து குடும்பத்தை சண்டை. நான் பொறுமையா இருக்கேன். பொறுமையா இருக்கேன். ஏடா எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும், எதை கேட்டாலும் சொல்லுவோம். நீ ஏன் எல்லாமே தெரியாம இப்ப நாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டா இருக்கோம். பூரா தான் தெரியுதுல்ல. மண்டையில ஒரு கொண்டை ஓட்டுக்காங்க, இன்னொரு வீணை தீனம். இதுக்கு பேர் என்ன சொல்லு? என்ன சொல்லு? இதுக்கு பேர் என்ன? இது என்ன அடிவலா மாதிரி தெரியுது? அடிவுலையா? மகதையாழ்யா? மதனியாளா? மதனியா இல்லடா, மகதையாள். மகதையாள். இங்க ஒரு ஓட்டை இருக்குன்னா அது உண்டியல். எனக்கு ஓட்டை இருந்தா எகன வேணாலும் பிடிக்கும். இருந்து என்ன ஒண்ணு? இருந்து என்ன ஒண்ணு? பத்திரகாளி எப்படி உண்டானுச்சு? சிவபெருமான பத்திரகாளி மிதிக்கிறதுக்கு காரணம் என்ன? பத்திரகாளியானா? இது எல்லாமே ஒரே கேள்விதான். எல்லாமே ஒரே கேள்விதான், ஒரே கதை தான். யாரு மிதிச்சது? சிவபெருமான பத்திரகாளி வந்து மிதிச்சிருப்பா தெரியுமா? கையில வந்து ஒரு தலை மட்டும் இருக்கும் தெரியுமா? ஆமா. அந்த தலை யாரு? எதுக்காக சிவபெருமான வந்து பார்வதி மிதிக்க காரணம்? அவங்க குடும்பத்தை பத்தி கேட்கவே கேட்காதீங்க. ஏன் பிடிக்காதா? அவங்க குடும்பத்துக்கு நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. எனக்கு அவங்க ஐயோ எனக்கு அவங்க யார வேண்டாலும் பேசுங்க. ஆனா அவங்க குடும்பத்தை பத்தி என்ன பேசாதீங்க. உனக்கும் சிவபெருமானுக்கும் குடும்பமா? சிவபெருமான் குடும்பமே எனக்கு பிடிக்கவே. இன்னொரு வட்டம் அவங்கள பத்தி பேசாதீங்க. அப்புறம் வேற என்ன கேள்வி தான் கேட்கறது? ஆனா சிவபெருமான் குடும்பத்தை பத்தி சிவன் அவங்கள பத்தி பேசாதீங்க. நான் பேசிக்கிறேன். நீ பாரு, சாமியார மிரட்டி வரேன் பாரு. சிவபெருமானை பார்வதியாகப்பட்டவள் காலில் மிதித்து ஒரு தலையை வச்சிருப்பாங்க. அந்த தலை யாரு? ஏன்னா அன்னைக்கு கோயில் கிடா வெட்டு. கிடா வெட்டுனாக்க கிடாவோட தலை என்ன தலை? தலை என்ன தலை? மனித தலை. ஒரு அசுரன். அசுரன். அந்த அசுரனோட பேர் என்ன? அரக்கன். அரக்கன். அசுரன் அரக்கன் எல்லாம் ஒண்ணுதான். அந்த அரசன் சொல்லு. ஒரு அளவு தானே. அப்புறம் எதுக்குடா என்ன கூட்டிட்டு வந்தியா? பேசாம நிக்கவா? ஏய் தெரிஞ்சாதான் சொல்லிடுவோம்ல. தெரிஞ்சா சொல்லிடுவோம். அப்ப தெரியாதா? தெரிஞ்சாதே நாங்களும் உன்ன மாதிரி ஒரு இதை தொங்க போட்டுக்கிட்டு நாராயணா என்றும் பாராயணா உனக்கு ஓதாய. அப்ப நீ வந்து தெரியாதுங்கிற அந்த வார்த்தை உன் வாயில இருந்து வருமா? இந்த மக்களை சிரிக்க வைப்பது எங்களுடைய கடமை. அறிவு சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய கடமை உம்மிடம் உள்ளது. நான் சொன்னேன் பார்வதியினுடைய மறு உருவந்தான் காளியத்தா, பத்திரகாளி, மாரியம்மா எல்லாம் சொன்னேன். உண்மை. நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா படித்தவர்கள் அனைவரும் படித்தவர்கள் அல்ல. ஒரு ஊர்ல எல்லாருமே படிச்சுட்டா அந்த ஊர்ல யாரையா வாயில்லா ஜீவனை கொண்டு போய் மேய்க்கிறது? விவசாயத்தை எப்படி பாக்குறது? தம்பி என்ன வாக்கிங் போயிட்டு இருக்கியா? அதாங்க சொல்றேன். கட்டுறது கை மண்ணளவு தான், கல்லாத உலகளவு. உலகளவு. ஏன்னா தமிழோட ஆழத்தை இந்நேரம் வரைக்கும் எவனாலையும் ஆராய முடியல. நீ இவ்வளவு பேசுறீல. ஒரு வார்த்தைக்கு 99 அர்த்தம் இருக்கான் தமிழ் வார்த்தைக்கு. கட்டுறது கை மண்ணளவு. மண்ணை பத்தி பேசக்கூடாது. ஏன் ரைட்? எதையுமே பேசக்கூடாது. நான் எதைத்தான் பேசுறது? வந்து எம்சாண்ட் பீசாண்ட பத்தி தான் பேசணும். தரிகாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன். என்னது? தரிகாசுரன். தப்பு. அப்புறம் தரிகாஸ்வரன். எப்படி சமாளிக்கிறான் பத்தியா? என் தம்பிக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. ஏன்னா பதில நானும் சொல்லிடுறேன். ஏன்னா தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆமா ஆமா. தரிகாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் 14 ஆண்டு சிறையில் இருந்தானா? சிறையில் இல்லையா, 14 ஆண்டு எந்த ஒரு ஆணையும் பார்க்காத ஒரு பெண் மூலியமா தான் எனக்கு இறப்பு ஏற்படணும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கிடுவான். இது வரம்யா, வரம் வாங்கிடுவான். வரம் வாங்கின பிறகு இந்த சிவபெருமான் என்ன பார்வதியை வந்து குறிஞ்சி காட்டுக்குள்ள 14 வருடம் நீ தனியா இரு. யாரை போட்டு உறிஞ்சினாரு? குறிஞ்சி காடியா, உங்க இடம் தான், உங்க இடத்துக்குள்ள இருக்க சொல்லுவாரு.
பார்வதி வந்து ஒரு பெண்ணாக மாறி குழந்தையாக இருந்து 14 வருடம் அங்கே இருக்கும். இருக்கின்ற பொழுது இந்த தரிகாசுரன் ஆகப்பட்ட என்ன பண்ணுவான், அந்த காட்டுக்குள்ளே போவான். காட்டுக்குள்ளே போன உடனே அந்த பெண்ணு மேலே ஒரு மோகம் வந்து கட்டிக்கணும், உன்னை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுவான். ஆசைப்படுகின்ற பொழுது 2 பேருக்கும் போர் நடக்கும். இந்த அம்மா என்ன பண்ணும், இந்த அம்மா உடனே தலையை கிள்ளி தலையை கொய்து அந்த தலையை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து வருவாங்க. ஆக்ரோஷமாக வருகின்ற பொழுது அந்த கோவத்தை அடக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சிவபெருமான் என்ன பண்ணுவார், கீழே படுப்பார். கீழே படுத்த உடனே தான் அந்த அம்மா வந்து என்ன பண்ணும், மிதிக்கிறதுக்கு தம்பி சிவபெருமான் மேல அந்த அம்மா வந்து காலை வச்ச உடனேயே அவளுடைய அந்த ஆத்திரமெல்லாம் அடங்கி போயிடும். அப்பதான் பத்திரகாளியாக மாறியது. இதுதான் கதை. சரி, மிதிச்சிட்டா இல்லை, மிதிச்சிட்டா, கோவம் அணிஞ்சிருச்சுல, அணிஞ்சிருச்சு, விட்டுரு. அதோட இங்க எதுக்கு வந்திய, நீ எதுக்கு வந்த, என்ன கூந்தலுக்கு வந்திய? அண்ணே கம்பி நல்லா தெரியுதுன்னு, என்ன மயிருன்றது தப்பு. மயிரை பத்தி பேசக்கூடாது. ஏன் மயிர்னு பேசினா உனக்கு மயிர் இந்த உலகத்திலே மயிரை மட்டும் பார்த்து என்கிட்ட பேசக்கூடாது. யோ மயிர் அப்படி என்ன, மயிருக்கு என்ன சிறப்பு? மயிருக்கு சிறப்பா என்ன சிறப்பு இருக்கு? உசுறு கொடுத்த சாமிக்கு இதைத்தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கையை கொடுக்க வேண்டியானே, கையை கொடுக்க வேண்டியானே. முளைக்குமா? முளைக்காது. திருப்பி முளைக்குமா? காலை கொடுக்க வேண்டியானே, அது திருப்பி முளைக்குமா? முளைக்காது. ஆனா இதை எத்தனை வட்டம், நான் 3 நாளைக்கு ஒரு வட்டம் முளைச்சிரும். அதுக்காகத்தான் உசுரை கொடுத்த சாமி மதுரை. அதுல இந்த மதுரைக்கு எவ்வளவு பெயர்கள் தொட்டிருக்கியா? என்னையா பேருக்கு? சிகைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், கூந்தல்னு கேள்விப்பட்டிருக்கேன், முடின்னு கேள்விப்பட்டிருக்கேன், மயிர்னு கேள்விப்பட்டிருக்கேன். வேற என்ன பேர் இருக்கு? மயிர்கள் இருக்கிற இடத்துக்கு பல பெயர்கள். என்ன பேர் சொல்லு? மண்டையில இருந்தா மண்டமசுரு, அது மண்ட முடி. தமிழ் அகராதிப்படி மயிர் தானே பேரு. தமிழா? தமிழ் ஒட்டனாக்கு, மொட்டனாக்கு. தமிழ் அகராதிப்படி மசுரு தானே. மண்டையில இருந்தா மண்டமசுரு, மதுரை. மண்டையில இருந்தா மண்டமசுரு. என்ன அது சாமி வந்துச்சு? எந்த ஒரு சாமி இல்லையா? ஐயோ அண்ணே மீச நழுவுதுனே. குறுக்கு ஒடிஞ்சே போகும். நான் ஆடுனாலும் நீ பிடிச்சிருவ, நீ ஆடுனா நான் பிடிச்ச முடியாதுலாம். குச்சு 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 குச்சு. சரி, என்ன சாமி இப்ப வந்தது? மண்டபத்திரு. மண்டமசுரு. மண்டையில இருந்தா மண்டமசுரு. என்ன அது? இந்த விட்டு சாமியா இப்படி ஓயாம வருது? யாரு வந்தது? யாரு வந்தது? யாருப்பா? கொஞ்ச நேரம் விடுப்பா, யோசிச்சு சொல்றேன். சரி சொல்லியா, வேணா, நான் சொல்லல. பேசவே விட மாட்டாப்ல இருந்தால. மண்டபத்திரு. மண்டமசுரு. புருவத்துல இருந்தா பூர்வ மசுரு. மீசையில இருந்தா மீச மசுரு. தாடியில இருந்தா தாடி மசுரு. நெஞ்சில இருந்தா நெஞ்சு மசுரு. என்ன உன்னை பேசவே மாட்டேங்கிறாரு? இன்னொரு மதுரை சொல்ல விட மாட்டேன்ட்டியல்ல. அதானே. இது நெஞ்சு மதுரை. சரி வேணாம் விட்டுரு. சரி எதுக்காக வந்திய? என் பேரு கிள்ளி விளை, எங்க அண்ணன் பேரு சேங்கை மாறேன். சேங்க வேற. அப்பா பேரு நம்பிராசன். அம்மா பேரு அங்கே மோனி. எதுக்காக வந்தியா? காவலுக்கு. யார் யாரு? பெண்கள். பெண்கள் யார்? தங்கச்சி வள்ளி, இன்னொன்னு யாழ். உங்க தங்கச்சி பக்கமா இல்ல அதற்கு முன்பாக? அதுக்கு முன்னாடி யாழை பாருங்க. கூட்டி கொண்டு விடு. போங்க. ஏனே மஞ்சூர் ஊரை நமக்கு சொந்தக்கார ஊர். ஆமா. இங்க வந்து இந்த ஆள் இந்த தண்டி கழுவி விட்டு போறாரு, கூட்டி விடுறான்ட்டாரு. இதுல என்ன உனக்கு அலுப்பு? இவ்வளவு மங்க மங்கன்னு தவிக்கிட்டு இருக்கிறதுக்கு அது நம்ம ஆட்டுக்கு ஒரு சேரை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு காசை வாங்கிட்டு போக வேண்டியதானே. பரமக்குடியில் ஒரு ஆஃபீஸு, பார்த்திபனில் உள்ள ஆஃபீஸை போட்டு நம்ம ஆட்டுக்கு சத்திரக்குடியில் ஒன்று போட்டுருவோம். அங்கே நிறைய இளைஞர்கள் வருவாங்க. சத்திரக்குடியில் எனக்கு ஏதாச்சும் வேலை போட்டு நீ கொடுங்க. டோக்கன் கொடுறா. சரி சரி. நீ டீ வாங்கிட்டு வராது. நீ டீ இதுகளை வாங்கிட்டு வந்து கொடுப்பா. ஒரு ரூமை சுத்தம் பண்ணிட்டேன். பெட்டு இதுகளை எனக்கு சரியான சமாத்தியம். கண்ணே, எனக்கு ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று பிரிந்தோமடா 2 பேரும் காடு வேட்டைக்கு. தம்பி உமத்திர பாண்டியா, எந்த அண்ணன்டா இங்க வாய் வைப்பாங்க? வாடா வாடா, காளி போய் மேனே வாடா. அம்மா பாத்தி. சரி, ஆமா. என்ன எது கூப்பிட்டிய? என்ன எது கூப்பிட்டிய? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்காரு. அப்படியா? அவர் நல்லா செய்வாரா? உதுத்த முண்டை. எங்க என்ன டைலாக் ஏன் சொல்லி கொடுத்தேன்? எங்க நல்லா ஆசீர்வாதம் அன்பு செய்வாரா? ஆசீர்வாதம் செய்வாரா? உன்னை கண்டு வந்தாலும் மாண்டால் மாண்டுவார். சரி கூப்பிடுங்க. சத்தம் போடாது, ரைடு ஓவரியா.
இதுக்கு முன்னாடி தாப்பலாங்குச்சி விளையாடுவியா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா இந்த பொம்பளைங்க ஆசைப்பட்டு வலிக்கு விழலாமா ஆச்சா மரம் நாடம் மரண்டாச்சா காத்தோடு காத்தாக பரண்டா வேணாமா என்ன போல பொண்ணுக்கு வேணாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா மாமா 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 அவர் 2 குத்து குத்துவேன் அங்கனே பாரு சுஜிலா. அவரை குத்துறவங்க முன்ன தொங்க போட்டுக்காங்க. என்னடா உழவு மாடு சுத்துற மாதிரி போதும் தாய் குலக்கசாய் போகும் போதும் தாய் எனக்கு படபடன்னு வருதாடா. நான் ஏற்புடிக்க சம்சாரிக்கு வாங்க பெண்மக்களே வளர்க. இன்னைக்கு மட்டும் ஏன் கட்டி பிடிக்க மாட்டேன்? இன்னைக்கு மட்டும் எதுக்கு கட்டி பிடிக்க? ஆடாடாடாடா. மத்த புள்ள வந்தா கட்டி பிடிக்கிறீங்களா? ஏன் அன்னைக்கு கட்டி பிடிக்க மாட்டேற? இல்ல தெரிஞ்சு சாமி கத்தட்டும். கத்துக்க சாமி கத்தட்டுமா? கத்துக்க நீங்க கத்துக்க. உடச்சு போற போல என்னைய பிடிக்கிற? போடா மத்த நாள் என்ன ஆடுவ? ப்ளீஸ் அந்த பிள்ளை எதுன்னு ஏய் விவரமா இந்த இருக்கேன்ப்பா. பிள்ளைங்க ஆசை இருக்காதயா? 2 பேர் இருக்கிறீங்க, 2 பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு பிடிக்கிறது இல்ல. என் தங்கச்சியை கூப்பிடுறேன் போங்க சார். ஆயிட்டு வரேன். தங்கச்சி சிந்தாமணி கோயிலே சிந்தாமணி கோயிலே மணக்கும் போது செந்தான பூமலரே உன்னை தடுவாமலே ஒரு சுகம் இல்லையே தவிக்கின்றேன் மனதுக்குள்ளே உன் மகிழே சிந்தாமணி கோயிலே மணக்கும் போது செந்தான பூமலரே சேர்த்து வச்ச முத்துச்சர போத்திருக்கு நட்சத்திரம் சிந்துதடி நீ சிரிச்சா சிவத்திருக்கும் செப்பமல இருந்திருச்சா சேர்த்து வச்ச முத்துச்சர போத்திருக்கு நட்சத்திரம் சிந்துதடி நீ சிரிச்சா சிவத்திருக்கும் செப்பமல இருந்திருச்சா ஆரம்ப சத்தம் ஒன்று தொடரணுமே ஆரம்ப சொர்க்கம் என்று வளரணுமே ஆரம்ப சத்தம் ஒன்று தொடரணுமே ஆந்த சொந்தம் இங்கு வளரணுமே. பார்வதியே நான் பூவோடவே நான் ஒரு வளரணுமே அண்ணே தங்கச்சி சிந்தாமணி கோயிலே மணக்கும் ஒரு செந்தான பூமலரே தாவி வந்த பொம்முடிக்கு தக்கத்திலே செய்த காப்பு தாங்கி கொண்ட மகராசா தழுவி கொள்ள தானே என்ன தொடுலேசா தாவி வந்த பொம்முடிக்கு தக்கத்திலே செய்த காப்பு தாங்கி கொண்ட மகராசா தழுவி கொள்ள தானே என்ன தொடுலேசா ஆரம்ப சொர்க்கம் ஒன்று தொடரணுமே ஆரம்ப சொர்க்கம் என்று வளரணுமே ஆரம்ப சொர்க்கம் ஒன்று தொடரணுமே ஆரம்ப சொர்க்கம் என்று வளரணுமே உள்வார் மீதிலே நான் பூப்போடவே நாடோறும் வளரணுமே உண்மையிலே சிந்தாமணி கோயிலே மணக்கும் ஒரு செல்லால பூமலரே உன்னை தழுவாமலே ஒரு சுகமில்லையே தவிக்கின்ற மனதுக்குள்ளே வீச, வீச, உண்மையிலே சிந்தாமணி கோயிலே மணக்கும் ஒரு செல்லால எதுக்குனே கூப்பிட்டீங்க? நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நாரத மகாமணி வரா? ஆமா எப்ப வந்தாரு? அவர் ஒரு 9 இருக்கும். எப்பனே வந்தாரு? இப்பதான் வந்தார். ஆசீர்வாதம் வாங்கினீங்களா? அதிரசமா இல்ல ஆசீர்வாதம் வாங்கினீங்களா? இனிமே தான் வாங்க. நானும் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் அல்லவா? கூப்பிடவா? அழைத்து வாருங்கள். சாம்பு சி சாமி சாமி வாருங்கள். வணக்கம் 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 பலமுறை சொன்னே நாரதர் முன்னே தமிழ் மகள் கண்ணே
நாடு போற்றும் நல்லவரே, என் நாட்டு மக்களுக்கும் எனக்கும் நல்லாசை தர வேண்டுகிறேன் சாமி. மற்ற வெள்ளை வந்தா கட்டி பிடிக்கிறீல ஆரஞ்சு உருண்டை உள்ள வந்து சம்பளம் கையா பிடித்தா ஏயா ஓயாம கும்பிட்டுக்கிட்டு இருக்கா நீ? வாழ்க பெண்மகளை வளர்க. தூத்துக்குடி கொத்தனாரு போயா என்ன ஓடுதானயா? அண்ணே மீச நழுவுதுனே.